அமாவாசை, இந்த இடம் அமைதியாவும் ஆனந்தமாவும் இருக்குல்ல? இந்த இடத்துலதான் நான் நிம்மதியா உட்கார்ந்து நிதைக்கும் புல்லாங்குழல் வாசிப்பேன். இன்னைக்கு இந்த வாசியே நான் கேட்க கூடாதா? எனக்கு மகுடி ஊதுறதுதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். இப்ப வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? அமாவாசையோட நீ பழகிறதுக்கு காரணம் சங்கீதம் மட்டும்தான் நீ சொல்றத அப்படியே 100% ஏத்துக்க முடியாது. நாளைக்கு உன்னை கட்டிக்க போறவன் நான். என் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? சந்தேகப்படும்படியா இப்ப என்ன நடந்துருச்சு? என்ன நடக்கல? திடீர்னு அமாவாசையை தேடிட்டு போறேன். கேட்டா மியூச்சுவல் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் தான், வேற ஒண்ணு இல்லைங்கிற. பட்டணத்துல சங்கீதம் படிச்ச உனக்கும் பட்டிக்காட்டுல ஃப்ளூட் வாசிக்கிற அவனுக்கும் அப்படி என்னதான் பரஸ்பர அட்ராக்ஷன் எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கு காரணம் மன்னிக்கணும் மோகன், உனக்கு சங்கீத ஞானம் இல்ல. சங்கீத ஞானம் இல்லாத என்ன கட்டிக்க நீ எப்படி சம்மதிச்ச? எனக்கு கணவனா இருக்கிறவன் ஒரு கலைஞனா இருக்கணும்னு நான் சொல்லல. அதே மாதிரி ஒரு கலைஞனா இருக்கிறவன் எனக்கு கணவனா இருக்கணும்னு நான் விரும்பல. அமாவாசைய ஒரு கலைஞங்கிற இடத்துல வச்சு நான் அப்ரிஷியேட் பண்றேன். உன்னை என் கணவங்கிற ஸ்தானத்துல வச்சு ஆராதனை பண்றேன். அதுல எனக்கு எந்த விதமான குழப்பமும் இல்ல. உனக்கு ஏதாவது குழப்பம் ஏற்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. மோகன், தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு அமாவாசைக்கு எந்த விதமான ஒட்டு உறவும் கிடையாது. எங்க நட்பு purely based on music. நீ 1000 தான் சொன்னாலும் சரி, அவனோட பழகிறத இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணணும். I don't like this. அதுக்கு அவசியம் இருக்கிறதா எனக்கு தோணல. அப்ப அவனோட பழகிதான் தீர்வாங்கற? Yes. Are you going to marry him? No. Yes, you are going to marry him. No. That you are going to marry him. Yes, you are going to marry him. Stop it. Okay. மோகன், என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட. இப்ப என் முடிவை சொல்றேன். அமாவாசையை நான் கட்டிக்கத்தான் போறேன். மாமா, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சந்தேகம் வந்தாலே உரியவன் தான்மா. எவனோ ஒருத்தன் சொன்னதுக்காக சீதையை 2ஆம் தடவை ராமர் காட்டுக்கு அனுப்பலையா? கேட்டீங்களா மாமா? ராமரையே முட்டாளுங்களா? சந்தேகப்படுற எந்த ஒரு ஆணையும் நான் முட்டாளதான் சொல்வேன். முட்டாளுக்காக பயந்துகிட்டு நான் அமாவாசையோட பழகிறத நிறுத்த மாட்டேன். I can't stop it. இதுதான் உன் முடிவா? இதுக்கு மேல இந்த வீட்டுல எனக்கு இடமில்லை. யமுனா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அப்பா, இப்படி ஒரு சந்தேக பிராணிக்கு சம்சாரமா இருந்து சாகிறத விட அமாவாசை 1000 மடங்கு பெட்டர். மோகன், அவசரப்படாதப்பா. அட்வைஸ் பண்றதா இருந்தா உங்க பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. அப்பா, வேற இடத்துல இருந்து மாப்பிள்ளை பார்க்க வந்தாலும் ஊர் என்ன பத்தி தப்பாதான் சொல்லும். அவங்க எல்லாம் ஊர் தச்சுதான் நம்புவாங்க. உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அமாவாசையை கட்டிக்கிட்டா ஊர்வாய ஊசி போட்டு தச்ச மாதிரி இருக்கும். யமுனா, உனக்கும் அமாவாசைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குமா? அப்பா, வித்தியாசம் விவசாய இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இவன் என் மகளில நீங்க ஒதுக்கி வச்சாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்கிறதாவே இல்ல. கொம்பு முட்டாய் விற்கிறவனோட கோடீஸ்வரமாக குடும்பம் நடத்த முடியுமா? முடியாட்டாலும் சரி, நான் செய்த குற்றத்துக்காக மன்னிப்பு கேட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல நிக்க மாட்டேன். எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். முடியாதுமா, முடியாது. என்னால இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கவே முடியாதுமா. ஏன் ஏன் ஏன்? இந்த கோவில் பண்ணையாரோட பரம்பரை சொத்து. நான் இவா 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னா பண்ணையார என் சோத்துல மண்ணை போட்டுருவாரு. அம்மா குழந்தை, இந்த இக்கட்டான நிலையில இருந்து என்னை காப்பாத்துமா. உனக்கு கோடி புண்ணியம் உண்டுமா, கோடி புண்ணியம் உண்டு. யோ ஐயரே,
நீ ஏன் சங்கடப்படுற? இந்த கோவில்ல மட்டுமா சாமி இருக்கு? இதோ புல்லு பூவு பூமி ஆகாயம் எங்கேயும் தான் சாமி இருக்கு. இதுங்களெல்லாம் சாட்சி வச்சு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அம்மாவாசை, இந்த தாலி ஐயர் மந்திரம் சொல்ற மாதிரி நான் சொல்றேன், அதையே திருப்பி சொல்லி யமுனா கழுத்துல இந்த தாலியை கட்டு. இந்தா குடிப்பா. பிச்சைக்காரனா இருந்தாலும் லட்சாதிபதி ஆனாலும் கட்டின பொண்டாட்டியை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். என் உசுறு உள்ள வரைக்கும் எனக்கு ஒரே சம்சாரம் தான். பிச்சைக்காரனா இருந்தாலும் லட்சாதிபதி ஆனாலும் கட்டின பொண்டாட்டிய கடைசி வரையிலையும் கைவிட மாட்டேன். என் உசுருள்ள வர ஒரே பொண்டாட்டி தான். பயமா இருக்கு. பயமா? பொண்டாட்டிய வந்துட்டாலும் பெரிய இடத்து பெண்ணை தொட்டு கொஞ்சம் என் உடம்பு கூசுது. இதுல வேற ரூமுக்குள்ள போய் நான் என்ன பண்ண போறேனோ. இதுக்கு ஒரு வாத்தியார் வேணுமா கத்து கொடுக்க? உள்ள போயா உனக்கே தன்னால புரியும். இத பாரு, 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் மகராசம் வீட்டு பொண்ணா இருந்தாலும் உனக்கு மண்டிட்டு தான் ஆகணும். ராமா, என்ன ரங்கம் நீ? ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம். இந்த பெட்ஷீட் வேண்டாம். இதுல 10 பேர் படுத்தது. பத்தினி பொண்ணுக்கு ஆகாது. இந்த புடவை நாடகத்துக்கு கட்டுற சுத்தமான பட்டு புடவை. இதுல படுத்த தோஷம் இல்ல. சிரிக்குதுங்க, இன்னும் சிரிச்சுங்க. சந்தோஷமா இருக்கட்டும். நமக்குதான் அந்த பாக்கியம் இல்ல. அதுங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க பேரை சொல்லி இன்னொரு கிளாஸ் போடுவோம். ரங்கம், ரங்கம்,
பள்ளி கூட நுழைய முடியாத இந்த அள்ளியின் அந்த புறத்தில் ஒரு ஆண் மகன் நுழைவதா? யார் நீ? என்ன இதெல்லாம்? அக்காவோட பொட்டியை திறந்து பார்த்தேன். அதுல இந்த கிரீடம் இருந்துச்சு. ஸ்பெஷல் நாடக கதாநாயகி மாதிரி வேஷம் போட்டு பார்த்தேன். அவ போயிட்டா, நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு. அக்கா வேஷம் போட்டாங்கன்னா நெஜராணி மாதிரியே இருக்கும். நான் தான் பார்த்திருக்கேனே. நீ கூட நெஜராணியாவே பங்களாவில வாழ்ந்தவதான். இப்ப என்ன கட்டிக்கிட்டு அரிசிக்கும் பருப்புக்கும் அல்லாடிக்கிட்டு இருக்க. சச்சா, ஏன் அப்படி சொல்றீங்க? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அப்படியா? அப்ப நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா? என்னத்தை கேட்க போறீங்க? உன் கண்ணத்தை. கொடுத்தா புண்ணாக்கிடுவீங்களே. பொண்ணாவதான் பாப்பமே. மன்னிக்கணும். நீங்க யாரு? அள்ளி வேஷம் போட்ட ரங்கநாயகி பணத்தை கடனா கொடுத்த கந்தசாமி. அவ போய் சேர்ந்துட்டா. ஆனா நான் கொடுத்த பணம் எனக்கு வந்து சேரல. அதனால இந்த வீட்டை எனக்கே கிரயம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க வம்பு தண்டா பண்ணாம வீட்டை காலி பண்ணி கொடுத்தா எனக்கு சௌரியமா இருக்கும். வசதி எப்படி? இல்ல கோர்ட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் அப்படின்னு அந்த ரூட்ல நீங்க போறதா அதுக்கு நான் ரெடி. வசதி எப்படி? வேண்டாங்க, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. இப்பவே காலி பண்ணிடுறோம். யமுனா, கவலைப்படாதீங்க. மண்குடிசையில வாழவும் நான் தயார். வாங்க. என்ன முதலாளி, ஒரு புடி சக்கரை கொண்டாட சொல்லுங்க. எதுக்குயா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். என்ன செய்தி? இன்னும் 10 நாள்லயோ இல்ல 15 நாள்லயோ உங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறக்க போகுது. என்னது? அப்போ உங்க மக இத்தனை மாசமா முழுகாம இருக்கிற செய்தியே உங்களுக்கு தெரியாதா? யமுனா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளை பத்தின சமாச்சாரம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது தமிழ். சரி, பேரப்புள்ள பிறக்க போகுது, நல்ல செய்தி கொண்டாந்துருக்கேன்னு எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? ஏயா வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற? போயா. யமுனா, நீ ஒண்ணு வீட்டு வேலை பார்க்க வேணாம். பேசாம உடம்ப பாத்துக்க. நான் போய் மிட்டாய் வித்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்னங்க, வரும்போது கடலை உருண்டை வாங்கிட்டு வாங்க. திங்கணும் போல இருக்கு. கடல் உருண்டையா? ஆமா, மசக்கையில மாங்காயும் மண்ணும் தின்னு நாக்கே மறத்து போச்சு. ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குங்க. அப்படியா? அப்ப அல்வா வாங்கிட்டு வரேன். எனக்கு கடலை உருண்டை தான் வேணும். சரி, மனைவி சொல்லே வந்துடும். போயிட்டு வரேன் பாப்பா, போயிட்டு வரேன். வாயா பக்கவாரம் பரமசிவா. என்னையாது கோஷா பொண்ணு மாதிரி மூஞ்சி மூடிக்கிட்டு வர்ற? கேட்க மாட்டீங்க? என்னையா மறுபடியும் மூடிக்கிட்டு? எடியா அட எடியா. என்னையா மூஞ்சில கம்புடி பூச்சி தொங்குது? பேச மாட்டீங்க? நீங்க தான் மூக்கு முடி டப்பாவை மூக்குற வரைக்கும் மூக்கு மயில கூட புடுங்குறது இல்லைன்னு முருகன் மேலே சத்தியம் ஆயிட்டீங்களே. ஆமா, அதனால வந்ததானே அவன் கலாட்டா பண்றான். எல்லாருக்கும் தாடி தாடையில தொங்கு, இவருக்கு மூக்குல தொங்குதேன்னு ஊர்ல ஒரே கலாட்டா பண்றாப்பா. பாத்தியா, இப்போவது நான் ஒரு மாதிரி ஆளுன்னு புரியுதா? பணம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டா கொண்டா. பலே பலே, வட்டிய கணக்கா கச்சிதமா கொண்டு வந்திருக்கியே. இந்தா, முதல்ல போய் மூக்க சவரம் பண்ணிக்கிட்டு சாப்பிடு. சரி, ஏங்க பொண்ணு பொருளை வச்சா வானாங்கிறீங்க, பொட்டி டப்பா வச்சு பணம் தரேங்கிறீங்க. என்னங்க இது? பொண்ணு அடமான வச்சா சாகவாசமா வாங்கிக்கலாம்னு மச்சமச்சது இருப்ப. பொடி டப்பாவை அடமான வச்சா பொடி போட முடியாம துடியா துடிச்சு போய் ஓடியாந்து கடனை அடைச்சிருவேன். முந்தா நாள் பாரு, சுருட்டு சுந்தரம்புள்ள வந்து பணம் கேட்டாரு. சுருட்ட அடமான வச்சுட்டா பணம் வாங்கிட்டு போனாரு. சரி, உங்க கடனை அடைக்கிற வரைக்கும் அவன் சுருட்டு ஊத மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? மாரியாத்தா மேல சத்தியம் பண்ணிருக்காரு. ஆத்தா கண்ணு அவிச்சிட மாட்டா, மீறுவாரா? அதுக்கு பயந்துதான் நானும்.
என்னாச்சு? என்னாச்சு? என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். பொறுத்து நான் போய் எடுத்துட்டு வரேன். டாக்டர், இத பாருப்பா, உன் பொண்டாட்டிக்கு இது தலைப்பிரசவம். கேஸ் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கும். இப்பதான் வலி ஜாஸ்தியா இருக்கு. ஊசி போட்டிருக்கேன். இன்னும் 4 மணி நேரத்துல சுகப்பிரசவம் ஆகலைன்னா அப்புறம் வயிற்று கிழிச்சுதான் குழந்தை எடுக்க வேண்டியிருக்கும். ஆபரேஷனுக்கு எப்படியும் 500 ரூபாய் செலவாகும். நீ உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்றதா நல்லது. பணமா? இலவச ஆஸ்பத்திரின்னு சொன்னாங்களே, ஆனா இவ்வளவு பணம்? ஆபரேஷனுக்கு பணம் கட்டித்தான் ஆகணும். போர்ட்ல போட்டிருக்க பாக்கல? நீ பேசிக்கிட்டே நிக்காதப்பா. 500 ரூபாயோட வா, இல்லைன்னா ஆபரேஷனும் நடக்காது. உன் பொண்டாட்டியும் பழைக்க மாட்டான். ஐயா ஐயா, அவசரமா ஒரு 500 ரூபாய் வேணும். அமாவாசை, இது வங்கி இல்ல. போட்ட பணத்தை பொதுக்குன்னு எடுத்துட்டு போறதுக்கு இது வட்டி கடை. அடமானமா எதையாயிலும் வையி, ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கோ. அடமானம்? அடமானமா வைக்க அண்டா குண்டாவை தவிர வேற எதுவுமே இல்லையே. 500 ரூபாய்க்கு அது பத்துமா? ஆமா, எதுக்கு அவ்வளவு பணம்? ஐயா, என் சம்சாரத்தை பிரசவ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். டாக்டர் எல்லாம் ஆபரேஷன் பண்ணித்தான் பிள்ளைய வெளியே எடுக்கணுங்கிறாங்க. 500 ரூபாய கையில கொடுத்தாதான் கத்திய கையில எடுக்கிறேங்கிறாங்க. ஆபத்துக்கு நீங்க தான் செட்டியார உதவணும். அமாவாசை, ஆபத்தானாலும் சரி, அவசரமானாலும் சரி, அடமானம் இல்லாம நான் துட்டு தர மாட்டேன். கட்டின வேட்டியை தவிர கைவசம் எதுவுமே இல்லைங்க. வேட்டியை வச்சுக்கிட்டு வட்டி வாங்க முடியுமா? உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நான் ஒரு வித்தியாசமான ஆளுன்னு. பொடி போடுறவங்கிட்ட பொடி டப்பாவை வைக்க சொல்லுவேன். கடன் அடைக்கிற வரைக்கும் பொடியே போடக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுவேன். முடியுமா? பொடி போடாம 2 நாள்ல பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு டப்பாவை மீட்டுக்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி உங்ககிட்ட எது முக்கியமா இருக்குதோ அத அடமான வச்சாதான் நான் உனக்கு துட்டு தருவேன். அப்படி என்கிட்ட எதுதாங்க இருக்குது? இப்ப நினைவுக்கு வந்துடுச்சு. நீ மகுடி பூதுனா மகா வித்துவான்லாம் உன் கால விழறானே, நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தனே. அத்த அடமான வையி. எது? புல்லாங்குழலையா? இல்ல, மகுடிய. அந்த மகுடி அடமான வையி. 500 ரூபாய் இப்பவே தர்றேன். வட்டி அசுலமா கடன் அடைக்கிற வரைக்கும் மகுடியே ஊத மாட்டேன்னு மாரியாத்தா மேல சத்தியம் பண்ணு. இப்பவே சத்தியம் பண்றேன். பணத்தை கொடுங்க, இல்லாட்டி என் பொஞ்சாதி பொழைக்க மாட்டா. மகுடிய இப்ப அடகு வச்சுட்டு அப்புறம் எனக்கு தெரியாம. ஐயா, இந்த அமாவாசை ஹரிச்சந்திர மாதிரி உயிருக்கு மேல சத்தியத்தை பெருசா நடிக்கிறேன். வாக்கு கொடுத்தா கொடுத்துடணும். சத்தியமா சொல்றேன், உங்க கடனை அடைக்கிற வரைக்கும் நான் மகுடியை ஊதவே மாட்டேன். இது மாரியாத்த மேல சத்தியம். 1 2 3 5 இந்தா. டாக்டர், அம்மாவாசை, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நீ போய் பார்க்கலாம். போ. நீ எனக்கு மகளாவே வந்து பிறந்துட்ட. நான் நினைச்சது போலவே மாரியாத்தா மனசு வச்சுட்டா.